திருவாரூர் மாவட்டம் பழையவலம், தென் ஓடாச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் மழையால் வயல்களில் நீர் தேங்கியிருப்பதால் 10,000 ஏக்கரில் நெற்பயிர்கள் பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் ராஜசேகர் இணைந்திருக்கிறார். ராஜசேகர், விவசாயிகள் தரப்பில் என்ன சொல்லப்படுது? லாவண்யா, மேட்டூர் அணை ஜூன் 12ஆம் தேதி திறக்கப்பட்டதை நம்பி திருவாரூர் மாவட்டத்தில் 1.5 லட்சம் ஏக்கர் பரப்பளவுல குறுவை நெல் சாகுபடி பணிகளில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்பொழுது 40 நாட்களான அந்த இளம் நெல் பயிர்களுக்கு உரம் வைத்து ஒரு ஏக்கருக்கு 10,000 ரூபாய் விவசாயிகள் செலவு செய்துள்ள நிலையில திருவாரூர் மாவட்டம் முழுவதும் கடந்த சில தினங்களாக விட்டு மழை பெய்து வந்த நிலையில நேற்று மாலை முதல் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இடைவிடாமல் பரவலாக மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக திருவாரூர் அருகே கானூர், தென் ஓடாச்சேரி, அதேபோன்று பழையவலம், அலிவலம், தப்பலாமுலியூர் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் 40 நாட்களான அந்த குறுவை நெற்பயிர்கள் சுமார் 10,000 ஏக்கர் நெற்பயிர்களில் முற்றிலுமாக மழைநீர் என்பது சூழ்ந்திருக்கிறது. இந்த பகுதிகளில் ஆற்று நீர் பாசனத்தை நம்பி விவசாயிகள் இந்த குறுவை நெல் சாகுபடி பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆற்றில் அதிக அளவு தண்ணீர் செல்வதால் தற்பொழுது வடிவமைப்பதற்கு அந்த வடிகால் வசதி முக்கியமாக பிரச்சனையாக இருக்கிறது. ஆகையால் இந்த மழை நீரை உடனடியாக வடிய வைத்தால் மட்டுமே இந்த நெல் பயிர்களை காப்பாற்ற முடியும். இல்லை என்றால் இளம் பயிர்களிலே அந்த பயிர்கள் அழுகக்கூடிய ஒரு சூழலுக்கு உருவாகி இருக்கிறது. ஆகையால் மாவட்ட நிர்வாகமும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு நேரடியாக சென்று உடனடியாக மழைநீரை வடிவமைப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வச்சிருக்காங்க. அப்படி செய்தால் மட்டுமே இந்த நெற்பயிர்களை காப்பாற்ற முடியும். இல்லை என்றால் குறுவை நெற்பயிர்கள் முற்றிலுமாக பாதிக்கக்கூடிய சூழல் உருவாகி இருப்பதாக விவசாயிகள் வேதனையோடு தெரிவிச்சிருக்காங்க. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி ராஜசேகர்.